சொல்லுங்க. நாங்க எடுத்து களி போட்டுட்டு சாப்பாட்டுக்கு பழி இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி அங்க குடி வழி உப்பு தண்ணியும் குடிக்கிறவங்க கொண்டாடி அவரிடம் தண்ணி போகல, அவரிடம் நல்ல இடத்துல உப்பு இருக்கிறோம். ஜெயக்குமார் சொல்லுங்கம்மா. உமாதேவி, நாங்க தண்ணி இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லைன்ல எல்லாம் நின்று இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த தண்ணிக்காக ஒரு குடம் தண்ணி எழுறா 1.5 மைல் தூரம் போகணும். நாங்க என்ன செய்யறோம்? இப்ப அரிசி வேண்டல, மா வேண்டல, சீனி வேண்டல, ஒன்றுமே வேண்டல. இந்த சனத்தோட இன்னும் ஒட்டு கடையோ ஒன்றுமே எல்லா பார்த்தாலும் எல்லா விலையிலும் ஒரே விலைதான். அரிசி இல்லாம அங்க உண்மை புடைச்சி சனம் எடுக்குது. பிரதங்கள் சாட்ட இடத்துல இருந்து எடுக்குதுகள். இப்ப சனம் சீரடிக்குது. 4 மணிலேருந்து தண்ணி ரெடியா ரெடி. எப்படி அப்புறம் 4 மணிலேருந்து தண்ணி காவல். எந்த நேரம் தண்ணி கிடைக்குமோ கிடைக்காத சொல்ல முடியாது. காவாளி இரவாளி தான் தண்ணி கிடைக்கும். அடிப்படை வசதிகள் இல்லை. இந்த நேரம் ஏங்கின வாழ்வுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தங்கலாணி நவரத்தினம் தங்கல எங்களுக்கு வெந்நேரம் இடிவட்டு வாங்குறோம். வாங்காமல் அது தராமல் இல்லை. சில நெருக்கடிக்க நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம இருக்கு. ஆண்டவன் இப்படி எங்களை இந்த கரையில தண்ணி குளிக்க ஒரு டொய்லெட் எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையா பக்கத்தை செல் விழுந்து சாகுதுகள் எல்லாம் செத்துச்சது. நேற்று 3 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படியான
சரியா பேக் எடுத்தீங்களா? இதெல்லாம் வந்துருக்கு இன்னும் செய்திகள் எடுங்கோ. சொல்லுங்க. 10-12 இடம் வந்து இப்ப சாப்பாட்டுக்கு இப்படி வழி இல்லை இல்லாம தண்ணி இப்படி வைக்கிறோம். இப்படி கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் தான் நாங்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம். இந்த வெயிலுக்கு நின்று வயது போன 70 69 வயதுக்காரை கூட நான் இந்த வெயில செய்கிறேன். கழிவு உமிக்க இருந்து நாங்கள் புடாச்சி அரிசி எடுக்கிறோம். 1-2 தான் வருது. ஒரு கால் புடாய்க்க 1-2-3 தான் வருது அரிசி. அதை இருந்து புடாச்சி நாங்கள் இந்த கஞ்சி என்றாலும் காய்ச்சி குடிச்சு எங்கட புள்ளியன்ற உயிர்களை பேர புள்ளியன்ற உயிர்களை குடிப்போம் தான் இந்த வேலையை செய்கிறோம். எங்களோட குடும்பத்துக்கு 2 பேர் புடாச்சி தான் பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குவாங்க. எல்லாம் கொடி காட்டுக்கு கடிச்சு கொடிக்கிட்ட அதுக்குள்ள எல்லாம் செய்து இதோட சாப்பிடாது எல்லாமே வந்துடும். பிள்ளைகள் பார்த்து கிடந்து சாகு. இதோட பெற்றதுக்கு நாங்கள் புதிய கிடாக்க வந்து நாங்கள் இந்த உமிக்கு புடாக்க போகிறது. இப்படித்தான் நாங்கள் இது குடைக்க இருப்போம். பட்டு சேவால 11 பேர் செட்டு கிடக்கு. இதோட எல்லாத்தையும் உலக நாடுகளுக்கு நாங்கள் சொல்ல உங்க கேட்குறாங்களே இல்லை. அதானே குடிக்க நிலைமை எங்களுக்குறாங்க. நாங்களுமோ இந்த மண்ணை விட்டுட்டு போவாங்களுக்கு வேணாம் இல்லை. வேலை போகிறதுக்கு வேணாம் அங்கே மண்ணியன்கிட்ட தானே போயிருக்கோம். இந்த மண்ணிலேயே சாகும். செட்டாலும் இதுக்குள்ளேயே சாகும் வந்துட்டு உயிராக இருக்கும் போது தான் கஞ்சியை குடிப்போம் வந்துட்டு தான் இதோட செய்கிறோம். இந்த பேர் எந்த பார்த்து சொல்லுங்க. என் பேர் நிசாந்தினி. நான் இந்த பக்கத்துல இருக்கிறேன். நான் அத்தையோட வந்து இந்த உமியில 2 பிடாச்சுக்கு சாப்பிட்றேன். வந்து செய்யலாம்.